வாழ வேண்டும். இதுவே எனக்குண்டான தண்டனை. இவ்வாறு செய்வதா என் அன்பு மக்களை என்றும் நான் தண்டித்ததாகிவிடாது. இதுவே ஒரு அரசன் அரசியின் கடமையாகும். உங்களுடைய மன்னனும் உங்கள் மகாராணியாரும் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்க முயற்சி செய்கிறார்கள். உங்கள் வாழ்வில் இது போன்ற தூசிகள் உருவாக ஒருபோதும் நீங்கள் விடவே கூடாது. உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் அநீதியை கைவிடுங்கள். உங்கள் மகாராணியின் தியாகத்திற்கு பரிகாரம் செய்ய விரும்பினால் இந்த அயோத்தி நாடு முழுவதிலும் ஞானத்தையும் நேர்மையையும் அதிகப்படுத்துங்கள். நமக்கு வேண்டியவர்களை பிரிந்து வலியை அனுபவிக்க வேண்டாம். நீங்கள் அனைவரும் முடிவு செய்யுங்கள். அயோத்தியின் இந்த கொடி அறநெறியின் அடையாளமாக அயோத்தியின் மன்னர், அயோத்தியின் மன்னர், அயோத்தியின் மன்னர், அயோத்தியின் மன்னர், அயோத்தியின் மன்னர். விநாயகா, உன் முகம் பெரும் குழப்பத்துடன் காணப்படுகிறது. எதுவானாலும் என்னிடம் சொல். தந்தையே, மக்களுக்கு முன்னால் இவ்வளவு விளக்கமாக பேசிய ராமன் ஏன் இதை முன்பே செய்யாமல் போனார்? சீதையை எதற்கு வனத்திற்கு அனுப்ப வேண்டும்? இந்த உலகை நீ அறியவில்லை. தியாகத்திற்கு முன் சொல்லப்படும் ஆலோசனை, வரும் சந்தேகம், இவை இரண்டும் உபதேசத்திற்கு சமமாகும். அயோத்தியில் உள்ளவர்களுக்கும் செய்தி சொல்லியிருக்கிறார். இது போன்ற பழி சொல்லானது மனநோய்க்கு சமமாகும். அதன் வருகை அயோத்தியோ அல்லது மக்களின் மனமோ, இவை இரண்டிலுமே அது நிராகரிக்கப்பட வேண்டும். இதை போன்ற தியாகம் ஒரு நாட்டின் அரசனும் இல்லை சாதாரணமானவனும் அவனுடைய ஆளுமையின் வளர்ச்சி, அதோடு அவன் மீது சமுதாயத்தில் உள்ள நம்பிக்கை அதிகரிக்கிறது. முனிவர் வால்மீகியின் கட்டளைப்படி நான் இவர்களை இங்கு அழைத்து வந்தேன். தயவு செய்து இவர்களை இவரது குடிலுக்கு அழைத்துச் செல்லுங்களேன். எங்கள் குடிலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் முனிவரை எப்பொழுது பார்ப்பது? அவரை பற்றி நான் இந்த உலகில் உள்ளவர்கள் எல்லோர் மூலமும் கேள்விப்பட்டேன். எனக்கு அவரை சந்திக்கும் பெரும் பாக்கியம் எப்பொழுது கிடைக்கும்? கூடிய விரைவிலேயே உன் ஆசை நிறைவேறும். நான் இங்கு மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். தாங்களும் அதுபோல் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். சரை நதியின் அக்கறையிலும் பல பழங்குடியினர் இருக்கிறார்கள். அவர்களுடைய கல்வி மற்றும் வளர்ச்சிக்கான ஏற்பாட்டினை விரைந்து செய்யுங்கள். வாழ்க மன்னர், வளர்க நாடு. லட்சுமணா, உங்கள் சேனாதிபதி லட்சுமணன், உங்களின் கட்டளையின்படி மகாராணி சீதையை, நான் வணங்கும் அம்மாவை அயோத்தியில் இருந்து வெகு தூரம் கூட்டிச் சென்றான். எவரும் இல்லாத வனத்தில் விட்டு வந்து விட்டேன். அங்கு அயோத்தியில் லட்சுமணா, சீதையை எங்கு விட்டாய் என்றால் அதன் அறிகுறியை கூட கூடாதே. இந்த பரிசை இங்கு வசிக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்திடுங்கள். தாயே, நீங்கள் கொடுத்த உடை எங்களுக்கு பிடித்துள்ளது. இது மிகவும் அழகாக உள்ளது. உங்களை பார்த்தால் துறவியை போல் காட்சியளிக்கிறீர்கள். ஆனால் இந்த பரிசுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அரண்மனை வாசியாக தெரிகிறீர்கள். இது எங்கிருந்து வாங்கினீர்கள்? உங்களுடைய பெயர் என்ன? என்ன இது? விருந்தினரை சற்று ஓய்வெடுக்க விடுங்கள். வந்தவுடனேயே உங்களது கேள்வி மொழியை பொழிய ஆரம்பித்து விட்டீர்களா? முனிவர் வால்மீகியை சந்திக்கும் நேரம் வந்துவிட்டது. எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள். இவர்களை பார்த்தால் அரச குடும்பத்தை சார்ந்தவர்களாக தெரிகிறது. சரியாக சொன்னார்.
காத்துக் கொண்டிருந்தது ஜானகி. ஒரு வேண்டுகோள் உள்ளது. எதுவாயினும் கேள். தாம் சகலமும் கற்றவர், அனைத்தும் அறிந்தவர். என்னை கண்டவுடன் அடையாளம் கண்டு கொண்டீர்கள். ஆனால் இங்குள்ள எவருக்கும் நான் யார் என்ற உண்மை எப்பொழுதும் தெரியக்கூடாது. வந்த காரணத்தையும் சொல்ல முடியாது. காலம் ஒரு வேட்டைக்காரனுக்கு சமம். அது சுகத்திலும் ஆனந்தத்திலும் மூழ்கி இருக்கும் பறவைகளை பிரித்து விடுவதில் பெரும் சுகத்தை அனுபவிக்கிறது. உன்னுடைய வேதனையும் இந்த வனத்திற்கு நீ வந்த காரணத்தையும் நான் நன்கு அறிவேன். இங்குள்ளவர்கள் உன் பெயரையோ இல்லை உன் அடையாளத்தையோ தெரிந்து கொள்ள விரும்ப மாட்டார்கள். இங்கு நீ நிம்மதியாக வாழலாம். உன்னுடைய பிள்ளைகள் பிறந்த பிறகு. பிள்ளைகளா? ஆமாம் சீதா. சூரிய வம்சத்தின் 2 ஆண் பிள்ளைகளை நீ ஈண்டெடுக்கப் போகிறாய். இங்கு பிறக்கும் அவர்கள் நீதியின் ஞானத்தையும் முழுமையாக பெறுவார்கள். நீங்கள் கூறிய வார்த்தை மனதை மகிழச் செய்து விட்டது. ஒரே ஒரு சந்தேகம் வெகு நாட்களாக என் மனதை குழப்பிக் கொண்டிருக்கிறது. சொல் மகளே, எதுவாயினும் கேள். எங்கள் குடும்பம் எப்பொழுது ஒன்று சேரும்? நானும் என் பிள்ளைகளும் என் இனியவருடன் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புள்ளதா? எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள நினைத்தால் உன் நிகழ்காலம் சூரியமாகிவிடும் மகளே. இந்த உலகத்தில் எவரும் விதியின் முடிவை தெரிந்து கொள்ள எண்ணக்கூடாது. ஒன்றை மட்டும் என்னால் சொல்ல முடியும். அயோத்தி நகரின் அரியணையின் மீது உன்னுடைய பிள்ளைகளின் முடிசூட்டு விழா நடைபெறும்.